நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் இருந்தார். அவர் காரில் தான் போகிறார், காரில் தான் வருவார், இப்படி இருக்குது. ஆனால் அவர் வீட்டுக்கு கீழே ஒரு ஏழை. என்ன பண்ணுறது, அவர் அவர் ஏழைன்றதுனால அந்த வீட்டுக்கு கீழே அந்த படிக்கட்டே வசிக்கிட்டு இருப்பார். அவர் வரையில திறந்து விடுவார். இப்படியே இருந்துருக்கு. இப்படியே இருக்கும்போது அந்த பணக்காரர் வீட்டுக்கு வர நண்பர்கள்லாம், என்னப்பா இப்படி ஒரு ஆளை போய் நீ வீட்டுக்கு கீழே தங்க வச்சுருக்கிய பாரு, அவன் உடம்புலலாம் நாய் மாத்திரம் பெஞ்சு சொறி மாதிரி பிடிச்சிருக்கு, அவனை வெளியே அனுப்பி விட்ருங்க அப்படின்ட்டு. இல்லை, அவன் கூட ரொம்ப நாள் இங்கே தான் படிக்கட்டு கீழே தான் இருக்கான், வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கான், இருக்கட்டும் அப்படின்னு இருந்திருக்கு. ஆனால் இப்படியே காணம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு இப்போ பணக்காரர் பொண்டாட்டி சொல்லியிருக்கேன், ஐயோ இப்படி ஒரு ஆளுங்களை சேர்த்து வச்சுருக்கீங்களே, நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு வெளியேற்றுங்க அப்படின்ட்டு. சரின்னு அவரும் என்ன பண்ணுறதுன்னு வெளியேற்றி விட்டார். போங்கப்பா, இனிமேட்லேருந்து வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்கள்லாம் உங்களை பார்த்து ரொம்ப அசிங்கப்படுறாங்க. சரி ஐயா, நாங்கள் எங்கேயோ போகிறோம், இல்லை நீங்கள் எங்கேயோ போங்கன்னு அனுப்பிவிட்டு. சரி, அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் அப்படியே ரோட்டில் தங்கிட்டு அப்படியே குப்பையை பொறுக்கி அதில் இருந்து வர காசை கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி சேர்த்து அப்புறம் ரொட்டி பண்ணு இப்படியே சாப்பிட்டே வாழ்ந்துங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி ஒரு கடை ஒன்று போட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே ரொம்ப ஓஹோன்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நல்லா பெரிய பணக்காரிட்ட. அப்புறம் பணம்லாம் வந்தோடனே நல்லா அந்த இதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண நல்லா அவங்க நல்லபடியாக ஆகிட்டார். ஆனால் இந்த பணக்காரர் திடீர்னு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. நஷ்டம் அடைஞ்ச உடனே ஐயோ திடீர்னு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டோமேன்ட்டு அவர் நொடிஞ்சு போயிட்டு அப்புறம் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார், ஆஹா அவர் சொத்தெல்லாம் இழந்த உடனே இவர்கிட்ட ஐயா தம்பி, இந்த மாதிரி நான் உன்னை இந்த மாதிரி நான் அவமானப்படுத்தி வெளியேற்றினது தப்பு தான்ப்பா. இப்போ நான் ஏழை, அதனால் எனக்கு என்னை எப்படியாவது சேர்த்துக்கணும். ஒன்று அந்த பணக்காரன் ஏழையும் சொல்லியிருக்கு, ஐயா நீங்கள் என்னை வெளியில் அனுப்புனதுனால தான் நான் பணக்காரனானேன், இல்லைனா நான் இன்னமும் அந்த ஏழையாக இருந்திருப்பேன். நம்மளுக்கு தான் படிக்கட்டு கீழே இடம் இருக்குன்னு. அதனால் நீங்கள் செய்ததும் ஒரு வகைக்கு நல்லது தான் ஐயா அப்படின்ட்டு அந்த பணக்காரருக்கு அவர் கூட தங்க எனக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, என்றைக்குமே யாரையும் எப்பயும் உதாசனப்படுத்தல, சிறு துரும்பானாலும் பல்கு தோதும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.